இந்த மேடையில் வந்து லிங்கா டீம், லிங்கா படத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் இங்கே நிறைய பேர் வர முடியாததுனால நான் சில பேர் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அவங்க வந்து இவங்களை வாழ்த்திட்டு பேசுமாறு. அதில் முதல்ல நான் கூப்பிடுறது வந்து டைரக்டர் விக்ரமன் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இனிமேல் சூப்பர் ஸ்டாரை தவிர வேறு யார் பேசினாலும் யார் பேச்சையும் கேட்க யாரும் இங்கே தயாராக இல்லை. இங்கே உங்களை மாதிரியே இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு முன்னாடியே நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு ரசிகன். அதாவது அது அவருக்கே தெரியும். 3 முடிச்ச நேரத்தில் அவர் வந்து வில்லன், அந்த வில்லன் டைமில் இருந்தே நான் அவருக்கு ஃபேன். அவர்கிட்ட நான் பல தடவைகள் அதை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படம் வந்து உங்கள் எல்லாரும் மாதிரியும் நானும் அவளோட எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாகும். இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சாங்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறேன். உண்மையிலே ரொம்ப சொல்கிறேன், எனக்கு மியூசிக் கொஞ்சம் ஜட்மெண்ட் உண்டு. டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த சாங்ஸ் வந்து வெரி பிக் ஹிட், ஐ எம் ஷுர். நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சின்ன ஆதங்கம் தான், இந்த படம் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் குரூக்கெலாம் வந்து ஒரே மாதிரி காஸ்டியூம் கொடுத்து கோட் ஷூட்லாம் கொடுத்து அசைத்திருக்கீங்க. எங்களுக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். நன்றி சார். இந்த மேட்டர் தெரிஞ்சிருந்தால் நானும் ஒரு டெக்னிக்கல் குரூவாக இருந்திருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டைரக்டர் எஸ்பி முத்துராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய திரைத்தொழில் 100 ஆண்டு ஆகிறது என்பதற்காக நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறந்த பிரமுகர் என்ற விருதினை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அந்த விருதுக்காக ரஜினி அவர்களை நாம் அனைவரும் கைதட்டி வாழ்த்துவோம், பாராட்டுவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கின்ற இந்த லிங்கா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்புறம் இங்கே ரவிக்குமார் அவர்கள் லிங்காங்கிற பேரை ஏன் வச்சார் அப்படின்னு தடுமாறினார். ஒன்றுமே இல்லை, அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது அவருக்கு பாசத்தை காட்டி அவருக்கு அன்பு காட்டி அந்த யாத்ராவும் லிங்கமும் தான் அவருக்கு உற்சாகம் கொடுத்த பேரன். ஆகவே அவர் என்ன செஞ்சார், அந்த 2 பேரும் பேரையும் வைக்க முடியாதுங்க, அந்த லிங்கா பேரை பதிவு பண்ணி உலகம் முழுக்க அவனுடைய பேரை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வச்சிருக்கார். அதுதான் அவர் கொடுத்த லிங்காவுடைய டைட்டில். லிங்காவில் இளமையா, அழகா, வேகமா, படுவேகமா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம இப்போ ட்ரெய்லரில் பார்த்துருக்கோம். ஆகவே இந்த படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் ஒரு ரவுண்டு வருவார். ஒரு ரவுண்டு இல்லை, பல ரவுண்டு வருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு அவசியம் இல்லை. ஆகவே நிச்சயமாக பல ரவுண்டுகள் வருவதற்காக ரஜினிகாந்த் அவர்களுக்கு லிங்கா படம் துணையாக இருக்கும் என்பதற்காக லிங்கா படத்தை தயாரித்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக என் மனசு தங்கம், போட்டின்னு வந்துட்டா சிங்கம், காளை முரட்டு காளை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். இதெல்லாம் என் படத்தில் வந்த ரஜினியுடைய புகழ் பாடிய பாட்டுகள். லிங்கா படத்தில் நம்ம ரகுமான் சாரும் வைரமுத்து சாரும் அந்த ஜாதியில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அநேகமாக அதுதான் இனிமேல் ரஜினிகாந்தனுடைய கீதமாக நம்ம மன்றத்து பிள்ளைகளுக்கு தொடங்க போகுது. அவருடைய வாழ்க்கையிலே பொய்யில்லை, அவருடைய உள்ளத்திலே பொய்யில்லை. உண்மையே பேசுவதால், உள்ளத்திலே பொய்யில்லாமல் இருப்பதால் உலகத்தாருடைய உள்ளத்திலே எல்லாம் இடம் பிடித்திருக்கிறார் என்ற உண்மையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன் என்ற குரலின்படி உள்ளத்தில் பொய்யில்லைன்னா உலகத்தாருடைய உள்ளத்திலே இடம் இருக்கும் என்பதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் சாட்சி என்று கூறி மீண்டும் ஒரு முறை மேடையில் இருக்கிறவரையும் இங்கே வந்திருக்கிறவர்களையும் பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களையும் அத்தனை பேருக்கும் உடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க, வணக்கம்.
இப்போ நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சார்பாக திரு கேஆர் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறேன். வணக்கம். இந்த படத்தினுடைய சிறப்பே சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் வந்து அவங்களுடைய பிறந்தநாள் மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய சிறப்பே அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். எப்படி இருக்கும் இந்த அதுலேயும் சிறப்பு என்னென்னா, உலகத்திலேயே வந்து சினிமாவுக்கு அந்த வீக்கெண்டுன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பிளெஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் வந்து அந்த பிறந்த நாள் வந்து டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை வந்திருப்பது வந்து உண்மையிலேயே இந்த படம் ஏதோ ஒன்று உலக அளவில் வந்து கலக்கப் போகுதுன்றதில் இது எல்லாமே கூடி கலந்துருக்கு. ரஜினி சார், கே.எஸ். ரவிக்குமார், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து சார், இப்படி எல்லா ஜெயின்ஸ், சோனாக்ஷி, அனுஷ்கா, இப்படி எல்லா பிரபலங்களும் சேர்ந்து இந்த படம் நடிக்கிறாங்கன்னா எப்படி சார் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். உலக அதிசயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பார்க்க முடியாது, தனித்தனியாக அந்தந்த நாட்டில் தான் போய் பார்க்கணும். அது ஒட்டுமொத்தமாக லிங்கா படத்தில் மட்டும்தான் உலக அதிசயங்களை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்திய என்னுடைய இனிய நண்பர் ராக்லைன் வெங்கடேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படம் மாய்வரை வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக டைரக்டர் சேரன் அவர்களை மேடை கிடைக்கும். இங்கே உட்காந்து எல்லாரும் லிங்கா ட்ரெய்லர், லிங்காவோட பாடல்கள், லிங்காவோட இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசிக்கும் பொழுது நான் இறைவனுக்கு மட்டுமே நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன், சார் சிங்கப்பூரில் இருந்தது. அப்போது தமிழகம் முழுக்க எத்தனையோ ரசிகர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுக்க ரஜினி சாருக்காக ப்ரே பண்ணாங்க. அந்த ரசிகர்களில் நானும் ஒருத்தன். நான் ஆண்டவனை பெரும்பாலும் நிறைய நேரங்களில் நினைக்கிறதில்ல, ஏன்னா ஆண்டவன் மேலே எனக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. ஆனால் ரஜினி சார் விஷயத்தில் நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டேன். மற்றபடி லிங்கா வெற்றி என்பதிலேயோ இல்லை பெரிய வெள்ளி விழா காணும்பதிலேயோ எந்த துளியளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அதை எடுக்கிறது எங்கள் டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார். அவர் இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டாரை வச்சு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துருக்கிறார். இந்த லிங்காவும் அதை ட்ரெய்லர் பார்க்கும் பொழுதே பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லோரும் சொன்னாங்க 60 நாளில் எப்படி முடிக்க முடியும்னு. அவர் 60 நாள் எடுத்துக்கிட்டதே அதிகம்தான். ஏன்னா எங்கள் டைரக்டர் அந்த நாட்டாமை என்ற டபுள் ரோல் படத்தையே 52 நாளில் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு தயாரானவர். எங்களுக்கு தெரியும் அவரோட உழைப்பு. ரஜினி சார் எப்படி சுறுசுறுப்புக்கு உதாரணமோ அதே போல் எங்கள் இயக்குனர் உழைப்புக்கு உதாரணம். அவரை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆனால் என்னால் கூட அவரை ஃபாலோ பண்ண முடியலை, அதுதான் பிரச்சனை. ஸோ லிங்கா டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் கோடி 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 ஆண்டு சூப்பர் ஸ்டாராகவே வாழ எங்களுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்ல மாட்டான். இல்லைப்பா, இங்கே இல்லை, இப்போ கரெக்டாக இருக்காரு. ரஜினி சார் மட்டும்தான் இருக்காரு. But I've only seen that love they have for Rajni Garu. I've never seen so much of love. பாருங்க, நான் தலையிடவே மாட்டேன். இவங்க கிட்ட எல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் உங்ககிட்ட நான் விட்டுருந்தேன். உடனே நான் யோசித்தேன், அந்த பாவி நம்ம தான் திட்டோம் இவனுங்களே, அதனால தான் அர்ஜென்ட்டாக ஓடணும் அப்படின்னு நினச்சேன்.